நம பார்வதீபதையே அழகர் மகாதேவ தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாக அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 15/2/2026 மகா சிவராத்திரி வைபவம். சிவராத்திரினால எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு ராத்திரி 4 கால பூஜை. சிவபெருமானுக்கு மட்டும்தான் ராத்திரி பூஜை, வேற எந்த சுவாமிக்கும் கிடையாது. வேற எந்த சுவாமிக்கு 4 கால பூஜை கிடையாது. இதுல என்னென்ன விசேஷங்கள்? ஒன்றில் இருந்து உத்தமக்கு உணவில்லை கன்றியனை காலால் கடிந்த அப்படின்னு நடராஜ பெருமானை பாடுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை மகா சிவராத்திரி அன்று வழிபடணும். என்ன இந்த சிவராத்திரி வைபவம், என்ன விசேஷம் அப்படின்னா, புராணங்கள்ல நிறைய கதை இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம பேச போறோம். மகா சிவராத்திரினாலே 4 கால பூஜைகள். முதல் காலம் மனிதர்களுக்காக எம்பெருமான் உருவாக்கப்பட்ட காலம். சிவபெருமான் மாதிரி ஒரு தெய்வமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் முதல் காலத்துல மனிதர்களுக்காக சிவபெருமான் மகா சிவராத்திரி அன்று தரிசனம் தர்றார். என்ன கேட்கிறார்? பூ உலகுல என்னடா வேணும்னு கேட்டார். அதுக்கு மாணிக்கவாசல் பாருங்க எப்படி அழகா பண்ணார் பாருங்க. புல்லாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் வல்ல துரரா முனிவரா தேவராய் சொல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பு பிறந்து இழைத்தால் எம்பெருமான் அப்படிங்கிறார் சுவாமி. மனிதன் கேட்கிறான் சிவராத்திரி அன்னைக்கு, இத்தனை பிறவி கண்டு நான் மனுஷனா பிறந்துட்டேன், இந்த சிவராத்திரியான எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க சுவாமிங்கிற சிவபெருமான்ட்ட. மனிதனுக்காக இருக்க காலம் முதல் காலம். எல்லாரும் முதல் காலத்துல சுவாமி அப்படியே உத்து பார்க்கணும். அபிஷேகத்தை ஜோதி ஸ்வரூபமா இருப்பார் சுவாமி. அப்பதான் சொல்லணும் நம்ம கஷ்டத்தெல்லாம், சுவாமி எங்கேயான எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு, என் சிவபெருமானே எனக்கு வழிகாட்டுறான்னு சொல்லணும். அடுத்ததாக இரண்டாம் காலம் அப்படின்னு பார்த்தேன்னா, பேய் பிசாசுகள்லாம் 12 மணிக்கு சாம்பலையும் பூசிக்கொண்டு நின்று படையாண்டி வேஷம் போட்டு கொண்டு நின்று சாம்ப சிவ சங்கரா என்று நான் பாடுவேன், சத்தா பஜனை செய்வோம் அப்படின்னு பாடுறார் சிவபெருமான. இரண்டாம் காலம் அகால மரணம் அடைந்த துர்தேவதைகள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். பேயா தொங்கரா சுவாமி தேயாய் தொங்கரவனா அனுகிரகம் என்ற இரண்டாம் காலத்துல அவனும் ஒரு சிவபக்தனாக இருந்தான் மனிதனாக. எப்படிப்பட்ட விஷயம்? மூன்றாம் காலத்திலே சிவகணங்களுக்கு சிவகணங்கள்லாம் கேட்டா மூணாம் காலத்துல அவளுக்கு தரிசனம். இந்த மூணாம் காலம் என்ன தெரியுமா? ரொம்ப மகா விசேஷமானது. அடிமுடி காணாத அண்ணாமலைய என்னையனே அடிமுடி காண அண்ணாமலையான் எனக்கு அருளும் என் சிவனே. மூணாம் காலத்துல சிவபெருமான் தத்துவஸ்வரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக தரிசனம் கொடுக்கிற கூடிய காலம். இந்த மூணாம் காலத்துல தூங்கி போடுவான் எல்லாரும். முதல் காலம் எல்லா இடத்துலையும் போவோம். இன்னொன்று இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, 18 கோவில் போறேன், 21 கோவில் போறேன்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் போவா. சில கோயில போனேன்னா ஸ்கிரீன் போட்டிருக்கும், சாமியை பார்க்க முடியாது. டப்பு டப்புன்னு ஓடி அடுத்த கோவில் போவா. கடைசி இந்த சிவ தரிசனம் அவளுக்கு கரெக்டா வந்து விழாம போயிடும். எப்படி சுவாமியை பார்க்கறது அப்படின்னா, ஒரு கோவில உட்கார்ந்தோம்னா அங்கேயே எம்பெருமான் வருவார். அடுத்ததாக
இந்த மூணாங்காலத்திலே அடிமுடி காணாத அண்ணாமலையானாக மகாவிஷ்ணுக்கும் பிரம்மதேவருக்கும் தாழம்பு பொய் சொல்லியதால் மோட்ச காலம். இந்த மோட்ச காலம் என்ன அப்படி தெரியுமா? தாழம்புவை ஒரே ஒரு காலத்தில் மட்டும் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் சிவபெருமான். மற்ற நாளெல்லாம் தாழம்பூவே கிடையாது அவருக்கு, அம்பாளுக்கு மட்டும்தான். அந்த தாழம்பூவை மகா சிவராத்திரி 3ஆம் காலத்திலே விசேஷமாக சுவாமி சாத்திக்கிறார். அந்த தரிசனம் பெரிய விசேஷம். தாழம்பூவே கிடைக்காது அன்னைக்கு. தாழம்பூ வாங்கி வச்சுக்கணும், நம்மளாம் கொண்டு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? சாப விமோச்சனம் போகும், பிதிர்கள் தோஷம் போகும், முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கும், கன்னியா சாபம் போகும், சுமங்கிலிகள் சாபம் நீங்கும், பிராமணர்களுடைய சாபம் நீங்கும், சத்துருக்களுடைய சாபம் நீங்கும். நம்மளுடைய அதுல ஜீவன்கள்லாம் வளர்த்திருப்பா, நாய் மாடு இதெல்லாம் கண்ணம்னா அடிச்சு எதாவது வளர்த்திருப்பா, அந்த மிருகங்களுடைய சாபங்கள் போகும், முனிவர்கள் சாபம் போகும், சன்னியாசி சாபம் போகும், பிரம்மச்சாரி சாபம் போகும். என்னங்க 3ஆம் காலத்துல எத்தனை சாப நிவர்த்தி தெரியுமா? அவ்வளோ பெரிய சாப நிவர்த்தி பண்ணக்கூடிய 3ஆம் காலம். 4ஆம் காலம் யாருக்கு தெரியுமா? தேவர்கள். 4ஆம் காலத்திலே தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை பூஜித்து சிவபெருமான் 4ஆம் காலம் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்றார். எங்க? இந்த பூலோகத்துல. ஆனால் தான் இந்த 4 காலமும் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானை வழிபடுகிறார்கள். இந்த சிவாலயத்துல என்ன சார் ரொம்ப விசேஷம் இந்த சிவராத்திரியில அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. மறுபிறவியே கிடைக்காத ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பா, ஒரு காலம் ஏத்து செய்வா, அன்னதானம் நிறைய செய்வா, எல்லாம் பண்ணுவா. சிவராத்திரி அன்னைக்கு விளக்கு போடணும் சார். நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் விளக்கு ஏத்தணும். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ராஜசபையில ஒரு வேத விற்பனர் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள். ஒருவன் அப்பாவுடைய வேதத்தையே கைப்பிடிச்சு ராஜசபையில வேத வித்வானாக இருந்தான். இன்னொருத்தன் தெருதலையா போனான். அந்த காலத்துல அந்த தாசிகள், நடன தாசிகள்கிட்ட இவன் போய் கெட்டு போய் கெட்ட புத்தியா இருந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானை இவன் நினைக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு ராஜசபையில வேத விற்பனருக்கு ராஜா ஒரு பெரிய வெகுமானம் கொடுத்தார். மோதிரம் ஒண்ணு கொடுத்தார். அதை வாங்கிட்டு ஆத்துல வந்து கொண்டு கொடுத்தார் வேத பிராமணர். அதை வாத்து மாமி, அப்பெல்லாம் பானை தான், இப்பெல்லாம் பீரோ லாக்கர். அப்பெல்லாம் லாக்கரும் கிடையாது, பீரோவும் கிடையாது, எல்லாம் பானை தான். பானைக்குள்ள வச்சு பத்திரமா வச்சிருந்தான். இந்த 2வது மகன் ஊதாரியாக இருந்தான். அவன் ஆத்துல இருந்து திருடி போய் தாசிட்ட போய் கொடுத்துட்டான். அதே மாதிரி இந்த மோதிரத்தை திருடி எடுத்துன்னு போயிட்டான். இந்த தாசியானவள் நடனத்திலே பெரிய அபூர்வமானவள். அவர் ராஜசபையில நடனம் ஆடும் போது ராஜ மோதிரத்தை பார்த்துட்டார் ராஜா. மறுநாளைக்கு அந்த வேத விற்பனர் கூப்பிட்டு எங்க மோதிரம் கேட்டார். ஆத்துல போய் தேடி பார்க்கிறார், கிடைக்கல. ராஜாட்ட மன்னிப்பு கேட்டார். சுவாமி எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு. ராஜா சொல்றார், நான் உனக்கு கொடுத்த மோதிரம் தாசிட்ட இருக்கு போ அப்படின்னு. அப்புறம் அந்த தாசியை கேட்டா இவன் மகன் அங்க கொண்டு கொடுத்தான்னு. அப்பா கோவப்பட்டு குழந்தைய வெளியில அனுப்பிச்சிட்டார், அடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சோன்ன அந்த தாசி வீட்லயும் இருக்கும்ல, தாசி எல்லாரும் விட்டா இவன் என்ன தெரியுமானா பரதேசியா போயிட்டான். இந்த நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரெல்லாம் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். ஒரு தீப்பெட்டி வச்சு ஒரு தீக்குச்சி வச்சுக்கணும், 10 பத்திக்கும். அந்த அளவுக்கு அழுக்கா இருக்கும். அவனே அவ்வளவு அழுக்கா இருப்பான், சடையெல்லாம் வரைஞ்சி. அதே மாதிரி இவன் ஆயிட்டான். இவனை யாரும் சாப்பாடு போடல, பிச்சை எடுக்க போயிட்டான். பிச்சை எடுத்தாலும் காசு கிடைக்கல. அப்படிப்பட்ட அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த சிவராத்திரி மகிமை அங்கதான். அவனுக்கு பசியோ பசி. அந்த 3ஆம் காலம் சிவராத்திரி அன்று என்ன பண்ணா, சிவன் கோயில் எல்லாரும் பூஜை பண்ணி எல்லாம் இந்த 3ஆம் காலத்துல அசந்து படுத்துருந்தான். இவன் என்ன பண்ணா, நேர உள்ள போனோன்னு சிவபெருமான்ட்ட நிறைய பக்ஷணங்கள்லாம் வச்சிருந்தா, பழங்கள் பக்ஷணங்கள்லாம். அதெல்லாம் அந்த அழுக்கு துண்டுல எடுத்து போறதுக்காக ஓடி போனான். போனா சுவாமியுடைய வழக்கு இருக்கு பார்த்தீங்களா சன்னதியில, அது கொஞ்சம் பளிச்சுன்னு எரியல. இவனுக்கு தெரியல, ஒன்னும் தெரியல. இவன் அழுக்கு வேட்டியை கிழிச்சு அதை திரியாக்கினான். திரியாக்கி அந்த தணலோட ஏத்தினான் பாருங்க. சிவபெருமானுடைய முகம் அவனுக்கு தெரிஞ்சுது. அவன் சிவபெருமான பார்க்கல, அந்த பக்ஷணத்தெல்லாம் வெளிச்சத்துல எடுத்துட்டான். அப்படியே எடுத்துன்னு வெளியில ஓடி வரும்போது இங்க இருக்கிறவா மேல விழுந்த உடனே இவன் அடிக்க ஆரம்பிச்சா.
இவன் ஓடினோடனே அந்த சேவர்கள் இவனுக்கு அம்பு மாதிரி போட்டு அவன் செத்து போயிட்டான். செத்து போனோடனே அவனை நேர தர்மலோகத்துக்கு போனான். தர்மலோகத்துல தர்மராஜா அவனுக்கு சொல்றார், சித்திரகுப்தன் இவன் ஒரு மகா பாவி, பூலோகத்துல செய்யாத பாவமே கிடையாதுன்னு, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான் மகாராஜா அப்படின்னார். அங்கேருந்து கைலாசத்திலேருந்து சிவகணங்கள்லாம் வந்தா தர்மராஜா மண்டபத்துக்கு. சுவாமி, இந்த ஆத்மாவை பரமேஸ்வரன் கேட்கிறார் அப்படின்னாலாம். தர்மராஜா அப்படியே எழுந்து நிற்கிறார். இவன் மகாபாவி, இவனை போயா கேட்கிறார் அவர் அப்படின்னாராம். அழிச்சுன்னு போனா தர்மராஜா சபையில இருந்து கைலாசத்துக்கு அழிச்சுன்னு போனா அவன் அங்க நிக்கிறான். சிவபெருமான பாக்குறான். எப்படி இருக்கார் ஐயா? அடிமுடிக்கு ஆனாத அண்ணாமலையான் ஆனந்த கோலாகல மீனாட்சி சுந்தரேசனாக அப்படி ஒரு அழகு சிவபெருமான பார்க்கிறான். அப்ப சிவபெருமான் கேட்கிறான், சுவாமி நான் பூலோகத்துல மகாபாவி, எனக்கு என்ன சிவ தரிசனம் அப்படின்னா. அப்ப சொல்றார் சிவபெருமான், என்னுடைய மகா சிவராத்திரியிலே என் சன்னதியில் நீ வழக்கு எரிய வைத்தாய், பிரகாசம் பண்ணிவிட்டாய், உன்னுடைய பிரகாசத்திலே எல்லோரும் தரிசனம் என்னை கண்டார்கள், ஆகையினால் உன் பாவங்கள்லாம் போச்சுடான்ட்டு. சிவராத்திரியில ஒரு வழக்கேத்தினத்துடைய மகிமை பாட்டல ஒரு திருடன், ஒரு மகா திருடன் அந்த சுவாமிக்கு தெரியாமலேயே அவனுக்கு அறியாமலேயே அவன் வழக்கேற்றி வைத்ததனால் அவனுக்கு சிவனுடைய தரிசனம். சிவ கைலாசத்திலே சிவகணமாக இருந்தான். அவனுக்கு சிவனை என்ன தெரியல, பசி, சாமியே பார்க்கல, பசி. இதுல என்ன சிவராத்திரி அப்படின்னா சிவ கைங்கரியம் பெரிய விசேஷம். கோவில் என்ன பண்ணுவான்னா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தொன்னெல்லாம் போட்டு வந்துருவா. எச்ச போடாதீங்க, பிரசாதத்தை வாங்கி வெளியில சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட்டெல்லாம் எடுத்து வெளியில போடுங்க, கோவிலை சுத்தமாக சிவராத்திரி வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமான் எல்லா சிவாலயத்திலையும் தரிசனம் பார்க்க வருவர். எப்படி நம்மளை பண்றா, எப்படி ஆதரிக்கிறா, என்ன பண்றா, எல்லா மக்களும் ஆனந்தமா பண்ணி கொடுக்கிறாளா அப்படின்னு இருக்க. இல்ல என்னென்ன சொல்கிறது, வேத விற்பனர்கள் எல்லாம் அந்த காலத்திலே சிவராத்திரிலே வேதங்களை ஓதுவார்கள், தூங்கவே மாட்டாளாம். சிவபெருமான் கொடுத்த வேதம் அடுத்தது ஓதுவார்கள், சிவனை பாடிண்டே இருப்பார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதால் வாழ்க அப்படின்னு ஓதுவார்கள். சங்கீத வித்வான்கள் சிவபெருமானை பாடுகிறார். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்னு சிவன சங்கீத வித்வான்கள் சுவாமியை பாடுகிறார்கள். சிவ வாத்தியம் வாசிக்கிறவர்கள் சிவனுக்கு வாத்தியங்களை 4 காலமும் இடைவிடாது வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹோமம் செய்யக்கூடிய வேத விற்பனர்கள் எல்லாம் 4 காலமும் ஹோமங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பூலோகத்திலே அகண்டமான மகா சிவராத்திரி. தூங்கப்படாதுங்க, அன்னைக்கு சிவனை நினைச்சுட்டே இருக்கணும், அழுதுன்னு இருக்கணும். அப்பத்தான் அடுத்த பிறவி அவன் காலில் போய் நிற்போம். இந்த பிறவி கிடைச்சதே பெரிய பிறவி. இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் தூங்க போவான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப மோசம், இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் மாம்சம் சாப்பிடுவேம்மா, அன்னைக்கு தான் என்னென்ன சாப்பிடக்கூடாது எல்லாம் சாப்பிட போறேம்மா. அது மாதிரி செய்யாதீர்கள். நமக்கு கொடுத்த பகவான் 2 கையை கொடுத்திருக்கார், 2 கண்ணை கொடுத்திருக்கார், 2 காலை கொடுத்திருக்கார், மனசை கொடுத்திருக்கார். எல்லாத்தையும் கொடுத்த சிவபெருமானிடம் நாம் என்ன சொல்ல வேண்டும்? அவர் ஒன்னே ஒன்று தான் கேட்டார், ஓ வாயால நமச்சிவாய சொல்றான்னு. அதையும் சொல்ல மாட்டாங்க. அதனால கோவில்ல சிவராத்திரி அன்று சுவாமிக்கு விளக்கேற்றுங்கள். அடுத்த பிறவி கைலாசத்திலே எம்பெருமான் அவருடைய ஆத்மா கண்டிப்பா கைலாசத்திலே சிவ தரிசனம் கிடைக்கும். பிரதோஷ காலத்திலே சரி, சிவராத்திரி அன்று வழக்கு 4 காலமும் போடுங்க. நம்ம குடும்பம் செழிக்க வேண்டும், நமது நாடு நன்றாக இருக்க வேண்டும், நமது ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சிவபெருமான் தான் காப்பாற்றுவார். அவெல்லாம் நல்லா இருந்தோம்னா நம்ம நல்லா இருப்போம். அப்படிப்பட்ட மும்மாறி மழை பெய்ய வேண்டும், விவசாயம்லாம் நல்லா இருக்கணும், ஆடு மாடுகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சிவராத்திரியில அனைத்து உயிர்களுக்கும் எம்பெருமான் அருள் பாவிக்கிறார். அந்நியர்கள் எல்லோரும் மகா சிவராத்திரியிலே கலந்து கொண்டு சுவாமிக்கு நிறைய அபிஷேக சாமான்கள்லாம் வாங்கி கொடுங்கோ. அன்னதானத்துக்கு காய்கறிகள், பழங்கள், நிறைய சாமான்கள், மளிகை சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து அன்னதான வைபவத்தை சிறப்பு செய்யுங்கள். சிவபெருமான் என்றும் நம்மளுடன் இருப்பார். சொற்றுணை வேதியல் ஜோதி வடிவாரவள் பொற்றுணை கட்டுடை பூட்டியோர் கடலிலும் பாச்சினோ நட்டுடையாவதூ
என்னாதன் நாமம் நம சிவாயவே நம சிவாயவே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 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 சிவ 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 சிவாய நம பார்வதி பதயே நம